வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அதீத திறமை, உச்சக்கட்ட புகழ், ஆனால் குடிப்பழக்கத்தால் வாழ்க்கையை தொலைத்த நடிகைகள் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், யார் அந்த நடிகைன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஹாலிவுட்டில் நடிகைகள் சிலர் மிகப்பெரிய புகழோடு வலம் வந்தாலும் தங்களிடம் இருந்த குடிப்பழக்கத்தால் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறாங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என்றும் சிவாஜி கணேசனை அழைப்பது போல நடிகர் திலகம் என்று அழைக்கப்படும் மாபெரும் நடிகை தான் சாவித்திரி. எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கிய ஒரே நடிகை. இவரை போல ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தமிழ் திரையுலகில் இருந்ததே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு புகழின் உச்சத்தில் பயணித்தாங்க. ஆனால் தான் தயாரித்த ஒரு படம் நஷ்டமாக போக அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதாக சொல்லப்படுகிறது. அவருடைய காதல் தோல்வியும் இவருடைய குடிப்பழக்கத்திற்கு ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் பட வாய்ப்புகள் இழந்து தனதுக்கு இறுதி நாட்கள் மிகவும் கடினமாக கழித்திருந்தானே சொல்லலாம். நடிப்பில் உலகநாயகன் கமலஹாசனை மிரட்டும் வெகு சில நடிகைகள் ஒருவங்க தான் ஊர்வசி. இன்றளவும் ஜனரங்கமான பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து இளம் வயதிலே குடிப்பழக்கத்திற்கு அடிமையானங்க என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவருடைய காதல் கணவர் அவரை விட்டு பிரிந்ததாகவும் குடிப்பழக்கத்தால் தனது பிள்ளைகளை கூட ஊர்வசியால் பார்த்து கொள்ள முடியாமல் போனதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஊர்வசியிடமிருந்து தனது குழந்தையும் அவரது கணவர் மனோஜ் நீதிமன்றம் மூலம் பெற்றுக்கொண்டார். அதீத புகழோடு ஊர்வசி வலம் வந்தாலும் அவருடைய குடிப்பழக்கத்தால் பல விஷயங்கள் அவரை இழந்ததாக சொல்லப்படுகிறது. தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் உச்ச நடிகையாக வலம் வந்தவங்க தான் சதா. இன்று ஒரு வனவியல் ஆர்வலராக வலம் வந்து கொண்டிருக்காங்க சதா. தனது புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் மதுவிற்கு அடிமையானதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவர் பல பட வாய்ப்புகளை இழந்ததாகவும் அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. தமிழ் திரையுலகில் உலகநாயகன் கமலஹாசன் முதல் காதல் என்றால் அது ஸ்ரீவித்யா தான் என்றே சொல்லலாம். ஆனால் அவருடைய காதல் கைகூடல. ஸ்ரீவித்யா மணந்து கொண்ட பெரிய அளவில் அவரை பொருளாதார ரீதியாக மோசடி செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீவித்யா அதிக குடிப்பழக்கத்துக்கு அடிமானதாக சொல்லப்படுகிறது. பெரிய அளவில் பட வாய்ப்பு கிடைத்தும் புற்றுநோய் காரணமாக காலமாகியிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவுடைய தொடர்ந்து இந்த மாதிரி பிரபலங்களுடைய மரண செய்தியானது அதிகரிச்சுட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.